நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனையாச்சு. அதாவது 3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ண ரேப் பண்ண ஒரு நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டரு அவங்க அந்த நேரத்தில அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு போலீஸ் தரப்புல இருந்து, அது அவங்க பிரைவேட் விஷயங்க. அதில நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, திருப்பி சிவகாசியில நடந்திருக்கு. அதுக்காக ஒரு உயிரே போயிருக்கு. அது என்னங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்பப்போ தான் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நியூஸ்லாம் தெரிய வரும். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிவகாசி மாவட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஐயா நாடா ஜானகி அம்மாங்கிற ஒரு பிரைவேட் காலேஜ் இருக்கு. அந்த காலேஜில பார்த்தீங்கன்னா, சோலை ராணி அப்படிங்கிறவங்க படிச்சுட்டு வந்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, தன்னோட காதலன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா, யாராவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரின்சிபல் காமிச்சிருக்காங்க. அந்த பிரின்சிபல் சோலைராணியோட அம்மாவை கூப்பிட்டு அப்பா இல்லைன்னு தெரிய வருது. அம்மாவை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. ஆனா கண்டிச்ச மாரி இல்ல. த தன்னால என்ன பேச முடியுமோ, அந்த பொண்ண எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆக்க முடியுமோ, அந்த அளவுக்கு அவங்க அம்மா முன்னாடியே சொல்லியிருக்காங்க. என்னென்ன கேட்க முடியுமோ அத கேட்டிருக்காங்க. அத ஃபுல்லா மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்த அந்த சோலைராணி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போனோனே தன்னை உயிர மாய்ச்சிருக்காங்க. யாருமே இல்லாதப்போ தற்கொலை செஞ்சிருக்காங்க. இந்த தற்கொலை நியூஸ கேள்விப்பட்டதுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளில நின்னு போராட்டம் பண்றாங்க. இன்னும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஜஸ்டிஸ் கிடைக்கல. பிரின்சிபலா வரோமா, ஒரு லெக்சரா வரோம்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் வருவோம். அப்படி தெரியாம நீங்க எதுக்கு லெக்சரா வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்க தோணுது. தயவு செய்து என்னோட அக்கா, உடன் பிறக்காத அக்கா, தங்கச்சிட்டு எல்லாத்துட்டையும் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி மனநிலைமையில யாராவது இருந்தீங்கன்னா, தயவு செய்து அதை விட்டுருங்க. தற்கொலை ஒரு முடிவாகாது. தற்கொலை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்ல. சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஆபத்து தான். சோலை ராணி மாரி எல்லாம் தற்கொலை செஞ்சுட்டு தான் இருக்க போறாங்க. தயவுசெய்து யார் மனசையும் புண்படுத்துற மாரி பேசாதீங்க. பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 தடவ யோசிச்சு பேசுங்க. அது யாரா இருந்தாலும் சரி, பிரின்சிபலா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணாதான் 4, 5 பேத்துக்கு ஊர்ல என்ன நடக்குதுங்கிறது தெரியும். இதை விட்டு மத்ததெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க.